ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த ஷவர் ஹெட் அப்படி இல்லை அந்த டேப் ஃபாசெட்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் இந்த மாதிரி ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் வந்து படிஞ்சிருக்கும் வெள்ளை வெள்ளையா. இந்த மாதிரி ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளீனர் லிக்விடுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ அது. அண்ட் அந்த வீடியோலேயே இன்னொரு ப்ராடக்ட்டை ஜஸ்ட் ஒரு 2 seconds தான் காமிச்சிருப்பேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ போடுங்க, அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் காமிச்ச டேப் அண்ட் ஷவர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 5 months கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் போட்டே அவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ இந்த ஃபில்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா, வர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஜென்யூவன் கஸ்டமர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹார்ட் வாட்டர்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். எந்த தண்ணியிலலாம் கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி மினரல் சால்ட்ஸ் கண்டென்ட் அதிக அளவில் இருக்கோ அதை தான் வந்து ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எசென்ஷியல் மினரல்ஸ் தான். நீங்கள் குடிக்கிறதுக்கு, குக்கிங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப நல்ல தண்ணியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஹையர் சால்ட் கண்டென்ட், மினரல் கண்டென்ட் இருக்க வாட்டர் உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இந்த ஹார்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய அதிக மினரல் கண்டென்ட் நீங்கள் குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்லேயே அப்படியே டெபாசிட் ஆயிரும். எப்படி நீங்கள் டேப்பு அப்புறம் ஷவர் ஹெட்லலாம் அந்த மினரல்ஸ் கண்டென்ட் வந்து வெள்ளை வெள்ளையாக பேட்சியாக இருக்கோ, அதே மாதிரி உங்கள் ஸ்கின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினரல் கண்டென்ட்ஸ் டெபாசிட் ஆயிரும். அந்த மாதிரி டெபாசிட் ஆகிற மினரல் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ், சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும் ஸ்கின்ல, அந்த போர்ஸ் எல்லாத்துலையும் போயிட்டு அடைச்சிக்கும், கிளாக் ஆகிடும். அப்படி உங்கள் ஸ்கின்ல போய் அந்த மினரல்ஸ் கிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்னி, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ஹார்ட் வாட்டர்ஸ்ல இருக்க மினரல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தலைக்கு குளிக்கிறப்போ உங்க முடியோட ஸ்ட்ராண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராண்ட்லயுமே போயிட்டு கிரிப்பா ஒட்டிக்கும். அதனால தான் ஹார்ட் வாட்டர்ல குளிச்சுட்டு வர நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு குளிச்சு முடிச்ச உடனே முடி பயங்கரமா சிக் ஆகும், பயங்கரமா ஃப்ரிஸியா அப்படியே டேமேஜ் ஆகும். உங்களுக்கு இந்த ஃப்ரிஸி ஹேர், ஸ்பிளிட்டன்ஸ், டேமேஜ்டு ஹேர் உடையிறது, ஹேர் பிரேக்கேஜ் இது எல்லாமே வந்து ஹார்ட் வாட்டர் குடிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அண்ட் லாங் ரன்ல உங்க ஸ்கேல்ப்மே பயங்கரமா ட்ரை ஆயிரும், அதிகமா டேண்ட்ரஃப் வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை ஸ்கேல்ப்னால. அண்ட் அதனாலயும் உங்களுக்கு அதிக அளவு ஹேர் ஃபாலும் இருக்கும். பட் வெறும் ஹார்ட் வாட்டர்னால மட்டும் உங்களுக்கு வந்து முடி கொட்டாது. லைக் ஹார்ட் வாட்டரும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். அப்ப ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வேற என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஜ், ஜெனட்டிக்ஸ், டயட், ஸ்ட்ரெஸ், ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எங்க வீட்டில் ஹார்ட் வாட்டர்லாம் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது, ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. நம்பர் 1, உங்க ஹேரோட ஓவரால் வால்யூம் கம்மி ஆகுதா அப்படின்னு பாருங்க. டென்சிட்டி கம்மி ஆகுது, அடர்த்தி கம்மி ஆகுதா அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்க. நம்பர் 2, உங்களோட ஹேரோட திக்னஸ் கம்மி ஆகுதா அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்க. ஹேர் வந்து தின் ஆகுதா அப்படிங்கறத மறக்காம நோட்டீஸ் பண்ணுங்க. நம்பர் 3, உங்களுக்கு ரிசீடிங் ஹேர் லைன் இருக்கான்னு பாருங்க. இந்த ஹேர் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து நாளாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபோர் ஹெட் சைஸ் வந்து பெருசாயிட்டே போகும். நம்பர் 4, உங்களோட ஸ்கேல்ப் விசிபிளா உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஸ்கேல்ப் விசிபிளா தெரியுதா அப்படின்னு மறக்காம நோட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 5, கிரவுன் ரீஜன். இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு, இல்ல சைட்ல அப்படியே கிளியர் ஆகி போயிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதையும் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு இருந்தாலும், இல்லை இந்த 5 விஷயமே உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ நல்ல தண்ணியில் குளிச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட் வாட்டர் மட்டும் ஹேர் ஃபாலுக்கு ஒரு ரீசன் கிடையாது. ஏஜ், ஜெனட்டிக்ஸ், ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைலு, டயட், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ உங்களோட ஹேர் ஃபால் ஃபர்தராக இன்னும் அதிகமாகாமல் நீங்கள் அதை ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹேர் ஃபால் எதனால் ஆகுது, எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க ஹேர் ஃபாலில் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆக்சுவலி ட்ரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் ஃபாலில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரையாவோட வெப்சைட் அப்படி இல்லைனா ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹேர் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரையாவோட ஆப்லயோ இல்லை வெப்சைட்லயோ போயிட்டு அந்த டெஸ்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஆப் வந்து உங்களுக்கு கேட்கும். உங்களோட ஹேர் ஃபால் உங்களுக்கு எப்படி இருக்கு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கா, என்ன மாதிரி டயட் நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, எல்லா கொஸ்டின்ஸும் கண்டினியூஸா அதில் கேட்டுட்டே இருக்கும். நீங்க ஒரு கொஸ்டின்ஸா அதில் ஃபில் பண்ணிட்டு வர ஃபைனலா உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து கிரியேட் ஆயிடும். அது கூடவே உங்களுக்கான ஸ்பெசிஃபைட் டயட் பிளான், ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ற ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். உங்களோட பர்சனலைஸ்ட் ஹேர் கேர் கிட்டா வந்து இது டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல. அண்ட் உங்களுக்கு வேணும்னா அந்த கிட்ட நீங்க பே பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷிப் ஆகாது. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஷிப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் வந்து உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் கரெக்டா இருக்கா, உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆயிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபை பண்ணி எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டர் வந்து ஷிப் ஆகும். அண்ட் உங்களோட வெப்சைட்ஸ்ல அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்க டேட்டால ஆல்மோஸ்ட் 93% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுல விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 to 6 months கன்சிஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக விசிபிள் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணுறாங்க பிராண்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் செக் அவுட் பண்ணுறப்போ மறக்காம இந்த கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அடிஷனல் 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட்ல இருந்து 30 daysக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இந்த ஹார்ட் வாட்டர் டேப் ஃபில்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம
பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்டை நான் ஆல்ரெடி 5 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோக்காக திருப்பி இன்னொன்று புதுசாக நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ராடக்ட் உள்ள எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கேட்ரேஜ் வந்து இருக்கும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பேசிக்கான டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை அட்டாச் பண்ணுறதுக்கு, ஃபிட் பண்ணுறதுக்கு. அண்ட் உள்ளே இந்த மாதிரி 4 கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் ஃபிட் பண்ணும்போது வாட்டர் லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் த்ரெட் சீல் டேப்பும் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 6 monthsக்கு முன்னாடி நான் மாட்டின ஃபில்டரு. ஸோ மாட்டி 6 months ஆயிடுச்சு. லைக் ஹை மினரல் கண்டென்ட்ஸ் வந்து இருக்குது வாட்டரில். எவ்வளோ மினரல்ஸ் வந்து இங்கே டெபாசிட் ஆயிருக்குன்னு நீங்களே கிளியராக பாருங்கள். இப்போ இதே அளவுக்கு மினரல்ஸ் தான் என்னோட ஸ்கின்லேயும் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மினரல் கண்டென்ட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுது. ரொம்பலாம் கம்மி பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்மி பண்ணுது. இப்போ நான் லைவாக உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபில்டர் வந்து பழசு ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நான் புது ஃபில்டர் மாட்டிட்டு உங்களுக்கு லைவாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டேப்போட இந்த ஃபில்டரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த சால்ட்ஸ்லாம் டெபாசிட் ஆகி ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி கல் மாதிரி இருக்குது. இது வேறு சைஸ். ஓகே, இந்த ஹெட்டை கழட்டியாச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஃபில்டர் தனியாக கிடைக்கும்னு. ஸோ அது இந்த ஃபில்டர் தான். ஸோ இந்த ஃபில்டர் மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் தனியாக. லைக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபில்டரை வந்து அட்டாச் பண்ணுறப்போ அதில் மேலே மாட்டுறப்போ நீங்கள் மினிமம் 2 minutesக்கு தண்ணியை வந்து அப்படியே ஃப்ளஷ் பண்ண விட்டுறணும். 2 minutesக்கு தண்ணியை அப்படியே ஓப்பன் பண்ண விட்டுறணும். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஷவர் ஹெட்டில் இதை ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே டேரெக்டாக அட்டாச் பண்ணி பாருங்க. ஸோ டேரெக்டாக இதில் அட்டாச் பண்ண முடியுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. என்னோட கேஸில் மேலே இருக்க ஹெட்டில் எந்த கனெக்டரும் போடாமல் டேரெக்டாக வந்து டைட்டாகவே அட்டாச் பண்ண முடியுது. அண்ட் நீங்கள் இந்த ஷவர் ஹெட்டுக்கு மாட்டுறீங்க அப்படின்னா இந்த பிரன்ச் யூஸ் பண்ணி இதை இப்படி கழட்டிட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஷவர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் கூட வந்து இந்த ஒரு கனெக்டர் இருக்கு இல்லையா, இந்த கனெக்டர் தான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஷவர் ஹெட்டில் இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, டைட் பண்ணதுக்கப்புறம் எந்த வாட்டர் லீக்கேஜுமே இல்லை, அழகாக வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி கருப்பாக வரும். அதனால தான் ஒரு 2 minutesக்கு மொத்தமாக ஃப்ளஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உள்ள சார்கோல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு 2 minutesக்கு தண்ணி அப்படியே ஃப்ளஷ் பண்ணி ஓட விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஷவர் ஹெட்டில் வேணாம் அப்படின்னா ஸோ இந்த ஷவர் ஹெட் வந்து நாம் கலட்டிட்டு இதில் இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக கொடுத்துருந்த டேப்க்கு ஃபிட் பண்ணுற இதை வச்சு டேரெக்டாக ஃபாசெட்லேயே கனெக்ட் பண்ணும், இந்த டேப்லேயே கனெக்ட் பண்ணும். அப்படின்னா இந்த டேப்பில் வர இந்த ஒரு ஹெட் இருக்கும், அந்த ஹெட்டை மட்டும் இவங்க கொடுத்துருக்க இந்த பெஞ்சை வச்சு நம்ம வந்து கழட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி கழட்டிட்டு இந்த ஹெட்டை டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ண முடியுதா பாருங்கள், முடியாது. ஸோ அந்த கேஸில் எந்த கனெக்டருக்கு ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இது மேலே ஈஸியாக நமக்கு ஜாயின் ஆகுது. ஆனால் அந்த கனெக்டர் நமக்கு இங்கேயும் ஜாயின் ஆகுது. கனெக்ட் பண்ணிட்டோம்னா சரி, யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபைனலாக 6 மாதம் இந்த வாட்டர் ஃபில்டர் நான் யூஸ் பண்ணதுக்கு இது ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நோன்னு சொல்ல முடியாது, எஸ்ன்னு சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஹேர் பயங்கர சாஃப்ட் ஆகுது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகுது. ஆனால் ஹார்ட் வாட்டர் மினரல்ஸ் கம்மியாகலை, டிடிஎஸ் கம்மியாகலை. இந்த ப்ராடக்ட்டில் கிளைம் பண்ணுறது ஹார்ட் வாட்டர் ஸ்பாட்ஸ். அந்த ஹார்ட் வாட்டர் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, தண்ணி ட்ராப் போட்டோன்னா கண்ணாடியில் அந்த ஸ்பாட்ஸ் மாதிரி வெளியாக சால்ட் வருது இல்லையா காஞ்சதுக்கப்புறம், அது கூட வராது. ஹார்ட் வாட்டர் ஸ்பாட்ஸே ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணுறாங்க. பட் இது ஹார்ட் வாட்டர் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா லிட்ரலி நோ. இப்போ உங்களுக்கு 2 டெஸ்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன். அதை பண்ணி காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டிடிஎஸ் செக் பண்ணிங்கன்னா இப்போவே சொல்லிடுறேன், இன்புட் வாட்டரும் அவுட்புட் வாட்டரும் ஒரே தான் இருக்கும். ஃபில்டர் போடுறதுக்கு முன்னாடி இருந்த வாட்டரோட டிடிஎஸும் ஃபில்டர் போடுறதுக்கப்புறம் இருக்கிற வாட்டரோட டிடிஎஸும் லிட்டரலி சேமாக தான் இருக்கும். ஸோ வாட்டரோட டிடிஎஸை இது கம்மி பண்ணவே பண்ணது. அண்ட் செகண்ட், இப்போ உங்களுக்கு நான் கெட்டில் டெஸ்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன். சுடு தண்ணி, ஐ மீன் லைக் தண்ணியை ஊற்றிட்டு ஃபில்டர் பண்ணாத தண்ணியை ஊற்றிட்டு பாயில் பண்ணுறேன். அப்புறம் ஃபில்டர் பண்ண தண்ணியை ஊற்றிட்டு பாயில் பண்ணுறேன். எதில் வந்து அடியில் வந்து சால்ட் டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள்.
இப்போ கொஞ்சமாக பாயில் ஆகி எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் ஆக பார்த்தீங்கன்னா ஒயிட் லேயர் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. தெரியுதா? ஸோ நீங்களே இப்போ கெட்டிலோட நிலைமையை பாருங்கள். லைக் உள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ கிளியராக இருந்துச்சு, இப்போது தெரியுதா ஒரு மாதிரி ஒயிட் பேட்சியாக சால்ட் டெபாசிட் ஆன மாதிரி இருக்கா. அண்ட் ரிமைனிங் இருக்க சின்னோண்டு ஃபியூ வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லையும் தெரியுதா ஒரு மாதிரி ஒயிட் பேச்சஸாக இருக்கு இல்லையா, ஒயிட் பார்ட்டிகல்ஸாக இருக்கு இல்லையா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் சால்ட்ஸ் தான். ஸோ உள்ளே இருக்க ஸ்டெயின்ஸ் போல். ஸோ அதனால் என்கிட்ட இருக்க இந்த ஷவர் அண்ட் டேப் கிளீனர் இருக்குது. ஸோ அந்த லிக்விட் வந்து உள்ளே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த ஒயிட் ஸ்டெயின்ஸ், ஹார்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ இந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து போயிடுச்சு. இந்த தண்ணியை நான் கொஞ்சோண்டு குடிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் குடிச்சிருக்கேன். அப்படியாச்சும் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நார்மல் வாட்டரை, ஃபில்டர்லாம் இல்லாத வாட்டரை கண்ணாடியோட ரைட் சைடில் நான் வந்து இப்படி தெளிக்கிறேன். அண்ட் இப்போது கண்ணாடியோட லெஃப்ட் சைடில் ஜக்கில் நான் வந்து பிடிச்சிருக்கேன் அந்த ஃபில்டர்டு வாட்டர். அதை வந்து நான் கொஞ்சம் தெளிக்கிறேன். ஸோ நடுவில் ஒரு பார்ட்டிஷன் கோடு மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த கண்ணாடிக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்டு வாட்டர் அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணாத வாட்டர். இப்போது இது ரெண்டுத்தையுமே காய விட போகிறேன். காஞ்சதுக்கப்புறம் எதில் வந்து அந்த ஹார்ட் வாட்டரோட அந்த ஒயிட் ஸ்டெயின்ஸ், இப்போ இந்த டேப் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டெயின்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ சென்டரில் அந்த லைன் இருக்குது. அண்ட் ரைட் சைடு இப்போ பாருங்கள், ஃப்ளாஷை வச்சு காமிக்கிறேன். லைக் வாட்டர் பட்ட இடம் எல்லாமே இந்த மாதிரி ஒயிட்டாக நமக்கு வந்து இப்போவே விசிபிளாக. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் கிளியராக வந்து தெரியுது நமக்கு. லைக் வாட்டர் வந்து அந்த ஹார்ட்னஸ் வந்து வாட்டரில் இருக்க அந்த மினரல்ஸ் கண்டென்ட் வந்து குறையில. லெஃப்ட் சைட்லேயும் ஃப்ளாஷ் அடிச்சப்போ நமக்கு கிளியராக வாட்டர் ட்ராவல் பண்ணி வந்த இடம் தெரியுது, அந்த மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. அண்ட் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராவல் பண்ணி வந்த இடம் கிளியராக தெரியுது. இது ஹார்ட் வாட்டர் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா லிட்ரலி நோ. ஏன்னா நான் கண்ணாடிலையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருப்பேன். ஹார்ட் வாட்டர் ஸ்பாட்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்திருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வாட்டரில். எப்படி கண்ணாடிலையும் கெட்டில்லையும் அந்த சால்ட் வந்து வந்துச்சு அந்த ஃபில்டர் வாட்டர்லேயே, அதே மாதிரி தான் உங்களோட ஸ்கின்லேயும் ஹேர்லேயும் இந்த மினரல்ஸ் வந்து மறுபடியும் டெபாசிட் ஆக தான் போகுது. பட் இது 6 மாதம் யூஸ் பண்ணதில் நான் ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம், ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து சாஃப்டாக இருக்குது. அது ஒரு விஷயம் மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு 1500 rupees கிட்ட வருது. அண்ட் நீங்கள் 6 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஃபில்டர் மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். வேறு எந்த எதுவும் மாற்ற தேவையில்லை. உள்ளே இருக்க ஃபில்டரை மட்டும் எடுத்துகிட்டு ரீப்ளேசபிள் ஃபில்டராக நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஃபில்டரோட காஸ்ட், உள்ளே இருக்க ஃபில்டரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்வேர் அரௌண்ட் 850 rupees வருது. ஸோ இது வர்த்தாக வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கால் இஸ் கம்ப்ளீட்லி யோர்ஸ். இப்போ நான் இதை வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் நான் யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா, இதால் எனக்கு கெடுதல் எதுவும் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதால் எனக்கு நல்லது எதுவும் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடுதல் ஆகலை, அதுவே ஒரு பெரிய நல்லது. அண்ட் அது போக ஹேர் சாஃப்ட் ஆகிருக்கு. அதனால நான் இதை கன்டினியூ பண்ணுவேன். உங்களை இதை சத்தியமாக வாங்குங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. வாங்குறதும் வாங்காதும் முழுக்க உங்கள் விருப்பம். இதோட லிங்க் வேணால் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். பட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக ஆல்ரெடி பார்த்துருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டெஸ்ட்லாம் கூட பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ வாங்குறதும் வாங்காதும் முழுக்க உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரி டேப் ஃபில்டர்ஸ் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் எத்தனால இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்போ நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.